தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் திமுகவிற்கு தாவினார் வைகோ அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பல்லடம் தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் முனிரத்னம். பல்லடம் தொகுதி மதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். வைகோவுக்கு மிகவும் நெருக்கமானவர். வைகோ சென்னையை விட்டு வெளியூர் கிளம்பினால் தன்னுடைய காரையும் டிரைவரையும் வைகோவுக்கு அனுப்பி வைப்பார். திருப்பூரில் பின்னலாடை தொழில் பண்ணுகிறார். மதிமுக ஆரம்ப காலத்திலிருந்து அந்த கட்சியில் பயணிக்கிறார். இளைஞரணியை கட்டமைத்ததில் இவரும் ஒரு முக்கிய பங்காற்றியுள்ளார். ஆனால் முனிரத்னம் மல்லை சத்யாவுடன் அடிக்கடி தென்படுவார். இது துரை வைகோவுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே முனிரத்னத்தை கட்டம் கட்ட துரை வைகோ முடிவு செய்தார். வைகோவுக்கு கார் அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். பின்பு சமீப காலமாக கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் முனிரத்னம். இதனால் அதிருப்தியில் இருந்து வந்தார். செந்தில் பாலாஜி முனிரத்னத்தை தொடர்பு கொண்டார். திமுகவில் இணையுமாறு வலியுறுத்தினார். தலைமையிடம் பேசினார் செந்தில் பாலாஜி. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மதிமுகவை சார்ந்தவர்கள் திமுகவில் இணைய வந்தபொழுது வைகோ மனம் சங்கடப்படும் என்று கருதி திமுக அவர்களை கட்சியில் இணைக்க மறுத்தது. ஆனால் இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது. உடனடியாக முனிரத்னம் திமுகவில் இணைந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்த முனிரத்னம் தற்பொழுது திமுகவில் இணைந்திருப்பது வைகோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுகவின் தோழமை கட்சியாக இருக்கும் மதிமுக தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒருவரையே திமுக தட்டி தூக்கியது வைகோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.